இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றன. கடந்த 28ஆம் தேதி நடந்த தாக்குதலில் ஈரானின் மத தலைவரும் ஆட்சியாளருமான அயத்துல்லா கமேனி ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார். போரின் பரபரப்புக்கு இடையே ராணுவ அதிகாரிகளுடன் கமேனி தமது அலுவலகத்தில் ஆலோசனையில் இருந்தபோது அந்த கட்டடத்தின் மீது குண்டு வீசியது இஸ்ரேல். கமேனியை கொல்வதற்காக ப்ளூ ஸ்பேரோ, அதாவது நீலக்குருவி என்ற ஏவுகணையை இஸ்ரேல் ஏவியிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. ப்ளூ ஸ்பேரோ ஏவுகணை இஸ்ரேலின் மேம்படுத்தப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை. 6.5 மீட்டர் நீளம், 1.9 டன் எடை கொண்டது. சுமார் 2000 கிலோமீட்டர் பாய்ந்து சென்று தாக்க வல்லது. இவற்றில் ப்ளூ தவிர பிளாக், சில்வர் என வேறு வகைகளும் உண்டு. எதிரிகளின் ரேடார் கண்ணை மறைத்து இலக்கை தாக்கி அழிப்பது ப்ளூ ஸ்பேரோ ஏவுகணையின் சிறப்பு. போர் விமானத்தில் இருந்து ஏவப்படும் இந்த வகை ஏவுகணைகள் நேராக இலக்கை நோக்கி செல்லாமல் பூஸ்டர் உதவியுடன் மேல் நோக்கி பறந்து வளிமண்டலத்துக்கு வெளியே பறப்பதால் எதிரிகள் ரேடாரில் எளிதில் சிக்காது. அதன்பின் பூஸ்டரில் இருந்து பிரியும் ஏவுகணை இலக்கை லாக் செய்து கொண்டு அசுர வேகத்தில் மீண்டும் வளிமண்டலத்துக்குள் புகுந்து தாக்கி அழிக்கும். திடீரென அசுர வேகத்தில் வளிமண்டலத்தில் நுழையும் போது எதிரிகளின் ரேடார்கள் அவற்றை டிராக் செய்து இடைமறிப்பு ஏவுகணையை அனுப்புவதற்குள் ப்ளூ ஸ்பேரோ ஏவுகணைகள் அதன் இலக்கை தாக்கி கச்சிதமாக வேலையை முடித்துவிடும். இதன் வேகம், பயணிக்கும் பாதை காரணமாக கமேனி இருந்த இடம் போன்ற பெரிதும் பாதுகாக்கப்பட்ட முக்கியமான இடங்களை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஈரானின் உச்சத் தலைவர் கமேனி கொல்லப்பட்டுள்ள நிலையில் அவரது அலுவலகத்துக்கு கீழே நிலத்துக்கு அடியில் இருக்கும் அவரது ராணுவ பதுங்கு குழியை இஸ்ரேலின் 50 போர் விமானங்கள் குண்டு வீசி அழித்துள்ளன. அதன் வீடியோவை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது.